இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள மண்ண கவ வைக்கணும்டா. அண்ணே ஜெயிக்க போறது நாம தானே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணே. டேய், ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என் கௌரவ பிரச்சனை. ஜெயிச்சே ஆகணும், பாத்துக்கங்க. அண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, எங்க உசுரை கொடுத்தாவது நாங்க ஜெயிச்சு காட்டுறோண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த முத்துப்பாண்டியோட ஆளுங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே என் காலை உடைச்சிட்டாங்க. இந்த போட்டியில கூட அவங்க வன்முறை காட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன மாப்ள இவர் இப்படி பயமுறுத்துறாரு? ஏற்கனவே எல்லாரும் ரவுடி பசங்க மாதிரியே இருக்கானுங்க. விட்டு ஆளையே காலி பண்ணிடுவானுங்க போல இருக்கு. மாப்ள, இந்த கபடி போட்டியெல்லாம் எதுக்கு மாப்ள? ஒரு செஸ், கேரம் போர்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் பெரிய சாம்பியன் தெரியுமா? அதுல விளையாடி ஜெயிச்சு கொடுத்துருப்பேன். டேய், தயவு செஞ்சு அவர் சொல்றது கொஞ்சம் கேளுடா. சாரி மாப்ள. எதிராளி பலசாலியா இருந்தாலும் அதை பத்தி நம்ம பயப்படக்கூடாது. யாரா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க போற ஒரு கான்பிடென்ட்டோட விளையாடணும். கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. தைரியமா விளையாடுங்க. ஐயோ மாப்ள, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? அது நான் வேணா சப்ஸ்டிட்யூட் பிளேயரா இருந்துக்கவா? தேவைப்பட்டா மட்டும் களத்துல இறங்குறேன். களத்துல இறங்குற மாப்ள, இறங்குற. நீ பேசு. இந்த வருட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கபடி போட்டி நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அணியும் சரவண அணியும் மோதி கொள்ள போறாங்க. கபடி வீரர்கள் அனைவரும் களத்துக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போங்க. சரி வாங்க. சைடுல புந்து ஓடிடலாமா? போ.